திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பாகம் 12. குறுங்குடியில் கேட்ட குரல். சூரியகாந்தத்தின் மரணம் காரைக்குடி ஹவுசியை நிலைகுலைய செய்துவிட்டது. சுழன்று கொண்டிருந்த எல்லா கிரகங்களுக்கும் மையத்தில் நின்ற சூரியனாக விளங்கி அவர்களுக்கு தெம்பையும் சக்தியையும் கொடுத்து வந்தவள் திடீரென்று மறைந்து போனதை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. இது என்னப்பா கொடுமை! தனபாக்கியம் இருந்து 2 மாதம் கூட ஆகலை, இப்படி திடுதிப்புக்குன்னு சூரியகாந்தம் போயிட்டாலே! யாரோ ஒரு கிழவி சந்திரசேகரிடம் கதறினாள். ஹாலில் ஒரு ஓரமாக கையை கட்டிக்கொண்டு நின்று சூரியகாந்தத்தின் உடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த செந்திலின் காதில் அந்த கிழவி சொன்னது விழ அவன் யோசனையுடன் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கேலண்டர் ஒன்றை நோட்டம் விட்டான். தமிழ் மாதம் ஐப்பசி என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்க செந்திலின் முகத்தில் இருள் படர்ந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டு கிழவி சபித்தது போல ஐப்பசி மாதத்தில் அடுத்த தலையாக இவள் பாட்டி சூரியகாந்தம் சாய்ந்து விட்டாள். அந்த கிழவியின் மீது மெலிதாக எழுந்த கோபம் அதிகரித்தது. அவளை தேடி கண்டுபிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று ஆத்திரமாகவும் அந்த கோபம் மாறியது. சந்திரசேகரை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை. அவள் போய் நான் இன்னும் இருக்கணுமா, அவளுக்கு பதிலாக என்னை எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதா? பூங்குன்றத்தின் தோளில் சாய்ந்தபடியே கதறினார். நான் தான் அப்போவே சொன்னேனே, எந்த வேளையில் அந்த பஞ்சாட்சரம் உன் வீட்டில் காலை எடுத்து வச்சானோ அப்போவே எனக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. அவன் உன் குடும்பத்துக்கு கெடுதல் விளைவிக்கத்தான் 50 வருஷம் கழித்து திருப்பி வந்திருக்கான். பார்கவி பாப்பா கூட சொன்னாலே, கிடத்துக்குள்ளார எதையோ போட்டான்னு. பூங்குன்றம் கூற குடும்பத்தினர் திகிலுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாமா, இப்போ என்ன செய்யறது? சந்திரசேகரின் மூத்த மகன் வெங்கடாச்சலம் பூங்குன்றத்தை கேட்க பூங்குன்றம் அவனை ஆறுதலாக பார்த்தார். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். சூரியகாந்தத்தோட காரியம் முடியட்டும், ஒரு சண்டி ஹோமமே பண்ணிடலாம். தனபாக்கியம் போன உடனேயே நாம் செஞ்சுருக்கணும். நானும் கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டேன். உங்கள் குடும்பத்துக்கு தீங்கி இழைக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாம் முடக்கிடலாம் பூங்குன்றம் சொன்னார். எதுக்கு மாமா தேடி கண்டுபிடிக்கணும்? எல்லாம் அந்த பஞ்சாட்சரம் பெரியப்பா செய்கிற வேலை தான், ஜோதிலட்சுமி கூற மூலையில் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்த சுகந்தமணி கவலையுடன் முன்னால் வந்தாள். இதோ பாருங்க, யாருக்கு என்ன கருத்து தோன்றுறாலும் அதை மனசோட வச்சுக்கோங்க. இப்போ பஞ்சாட்சரம் பெரியப்பா வரப்போகிறாருன்னு அவரோட பிள்ளை நாகேந்திரன் ஃபோன் பண்ணான். பெரியப்பா நல்லவரோ கெட்டவரோ அது வேறு விஷயம். அம்மா மகாராணி போல வாழ்ந்தவங்க, அவங்களை ராணி மாதிரியே கௌரவமாக வழியே நிற்பணும். அவங்க உடலுக்கு முன்னாடி யாரும் பெரியப்பாவோட சண்டை போட்டு ரசாபாசம் பண்ணிடாதீங்க. பெரிய மனுஷங்க எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. சுகந்தமணி சொன்னதை பூங்குன்றமும் ஆமோதித்தார். சரியாக சொன்ன சுகந்தமணி, பஞ்சாட்சரம் வந்தால் யாரும் அவனோட வம்பளக்காதீங்க, தாம்பாட்டுக்கு அவன் வந்துட்டு போயிடட்டும் பூங்குன்றம் சொன்னார். போர்டி கோவில் கார் ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து வனத்தாயியும் பைரவனும் இறங்குவதைக் கண்ட சுகந்தமணி கதறியபடியே தன் மாமியாரை நோக்கி ஓடினாள். சுகந்தா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. தன் மருமகளை தோளோடு அணைத்தபடி வனத்தாயி சொல்ல பைரவன் சூரியகாந்தத்தின் உடலை நோக்கி கும்பிடு ஒன்றை போட்டுவிட்டு தோட்டத்தின் பக்கமாக விலகிவிட்டான். சரியாக பஞ்சாட்சரம் தன் மகன் நாகேந்திரனின் உதவியோடு வந்தவர் சூரியகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொள்ள நாகேந்திரன் அவருக்கு பின்னால் உட்கார்ந்தான். குடும்பத்தினர் அவர்கள் அசட்டை செய்தபடியே தங்களுக்குள் பேசிக்கொள்வது போல் பாவனை செய்தனர். சந்திரசேகரனின் நண்பர்கள், உறவினர்கள், விஐபிக்கள் என்று கூட்டம் அதிகரித்தபடியே இருக்க வனத்தாயி மெதுவாக தோட்டத்து பக்கம் வந்துவிட்டாள். அவள் வெளியே வருவதை பார்த்ததுமே பைரவன் ஓடி சென்று அவள் கையை பிடித்து ஒரு வேப்ப மரத்தின் கீழே நிழலில் நிற்க வைத்தான். தொலைவில் அனாதையாக கிடந்த ஒரு பிளாஸ்டிக் சேரை கொண்டு வந்து வேப்ப மரத்தின் கீழே போட்டவன் வனத்தாயியே அதில் உட்காரச் செய்தான். தாயம்மா, கட்டுக்கடங்காத கூட்டம், பெரிய பெரிய ஆளுங்க வர்றாங்க, பைரவன் சொன்னான். பெரிய ஓட்டல் அதிபரோட பெண்டாட்டி இல்லையா, அந்த அம்மாவே நிறைய அனாதை விடுதிகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் வாரி வாரி கொடுத்துருக்காங்களாம், வனத்தாயி சொன்னாள். திடீரென்று கோபமாய் ஒலித்தது ஒரு குரல். ஆமாம், பாவங்களை செஞ்சுட்டு அனாதை விடுதிகளுக்கு அள்ளு கொடுத்தா செஞ்ச பாவங்கள்லாம் போயிடுமா? அந்த குரலின் உக்கிரம் வனத்தாயியையும் பைரவனையும் திடுக்கிட வைத்தது. யாருடா பைரவா? திகைப்புடன் தன் செவியை ஒரு பக்கமாக சாய்த்து குரல் வந்த திக்கை அறிய முயன்றாள். குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தவள் பைரவனும் பார்த்தான். அவர்கள் தங்கியிருந்த அந்த வேப்ப மரம் சற்று ஒதுக்குப்புறமாக காம்பவுண்டு சுவரை ஒட்டி இருந்தது. காம்பவுண்டு சுவருக்கும் அந்த வேப்ப மரத்திற்கும் இடையே இருந்த சிறு இடைவெளியில் இருந்துதான் அந்த குரல் ஒலித்தது. 2 அடி பின்பாக நகர்ந்து அந்த இடைவெளிக்குள் எட்டி பார்த்தான் பைரவன்.
அங்கே முக்காடிட்ட கிழவி ஒருத்தி உட்கார்ந்து இருந்தாள். அவள்தான் அவ்வாறு பேசியிருக்கக்கூடும் என்பதை யூகித்த பைரவன் வனத்தாயின் காதருகே குனிந்து கிசுகிசுத்தான். தாயம்மா, இங்கே ஒரு கிழவி உட்கார்ந்துருக்கா, அவள் தான் அப்படி பேசியிருக்கா. வனத்தாய்க்கு கோபம் வந்தது. அந்த கிழவியை மெல்லிய குரலில் அதட்டினாள். ஏம்மா, யாரும்மா நீ? சாவு வீட்டில் இப்படியா பேசுவாங்க? உனக்கு பிடிக்கலைன்னா நீ கிளம்பி போயிடு. இறந்து போனவங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. வனத்தாயி கடிந்து கொண்டாள். செத்தவங்க சாமிக்கு சமாம்னா அப்போ என் ருஷேந்திரியும் சாமிதானே? அந்த கிழவி பதிலுக்கு சொல்ல வனத்தாய்க்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. அன்றொரு நாள் நள்ளிரவு அந்த வீட்டின் கிணற்றில் கரையில் கேள்விப்பட்ட அதே பெயர் கிணற்றிலிருந்து வெளிப்பட்டதாக கூறப்பட்ட முகத்திற்கு உரியவர் ருஷேந்திரி. பரபரப்பு இதயத்தை கவ கிழவியின் குரல் ஒலித்த திக்கை நோக்கி திரும்பினாள் வனத்தாயி. யாரும்மா நீங்கள்? ருஷேந்திரியே, உங்களுக்கு தெரியுமா? அந்த கிழவியின் குரல் உடைந்து போனது. என் பெண்ணை தெரியுமான்னு என்னிடமே கேட்குறீங்களே, நான் பெத்த பெண்ணு தான். கிழவியின் குரல் அழுகியாக ஒலித்தது. நீங்கள் பெத்த பெண்ணா? வனத்தாயி அதிர்ந்தாள். ருஷேந்திரிக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? வனத்தாயி ஆர்வத்துடன் கேட்டாள். அதோ செத்து கிடக்காளே சூரியகாந்தம், அவளோட சக்களத்தி. என் பெண்ணைத்தான் முதல்ல சந்திரசேகர் கட்டிக்கிட்டான். கிழவியின் குரலில் அழுகை மறைந்து குரோதம் பிரதிபலித்தது. என்னம்மா சொல்கிறீங்க? இந்த சந்திரசேகரோட அம்மா மதுரை இருந்தாலே சண்டாளி. ஏன் 9 வயசு பெண்ணை அவளோட 22 வயசு பையனுக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டிலே இருக்கிற கிணத்துல தள்ளி கொலையும் பண்ணிவிட்டாள். அந்த கிழவி சொல்ல வனத்தாயி உறைந்து போனாள். ருஷேந்திரிக்கு இழைத்த அநீதிக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்தாச்சு. மதுரம் விதைச்ச பாவங்களுக்கு அறுவடை செய்கிற காலம் வந்தாச்சு. கிணற்றங்கரையில் கிசுகிசுத்த அந்த குரல் மீண்டும் வனத்தாயின் காதுகளில் ஒலித்தது. இந்த கிழவி கூறுவதில் இருந்து ருஷேந்திரி கொலை செய்யப்பட்டு இருக்கிறாள் என்பது தெரிகின்றது. இம்மாதிரியாக பெரிய குடும்பங்களில் வில்லங்கமான நிகழ்வுகள் நடைபெறுவது சகஜம்தான். ஆனால் இங்கே ஒரு கொலைக்கதையை கிளம்புகிறதே. இதற்கு மேல் இந்த கிழவியுடன் பேசுவது உசிதமல்ல. தன் சம்மந்தி வீட்டாரின் மீது கொலைப்பழியை சுமத்துவோரோடு தான் பேசுவது தவறு. உள்ளுணர்வு எச்சரிக்க பைரவனிடம் கிசுகிசுத்தாள். பைரவா, நாசுக்கா அந்த கிழவியை வெளியே அனுப்பிவிடு. பெரிய மனுஷங்க வந்து போகிற இடம், ரசாபாசமாக ஏதாவது செஞ்சிட போகிறா. வனத்தாயி சொல்ல பைரவன் அந்த கிழவியை விரட்டினான். கிழவி, கிளம்பிப்போ. பைரவன் கையை ஓங்கியபடி சொல்ல விஜய சௌந்தரி கோபத்துடன் தனது புடவை தலைப்பில் போட்டிருந்த முக்காட்டை நீக்கி தனது கோரமான முகத்தால் பைரவனை உற்று பார்த்தாள். அந்த முகத்தை பார்த்ததும் பைரவன் பயந்தே போய்விட்டான். தாயம்மா, அந்த கிழவியோட முகம் கோரமாக இருக்குது. அவளை பார்த்தா பயமாகவும் அருவருப்பாகவும் இருக்குது. வனத்தாயின் காதில் அவன் கூறினான். எப்படியாவது அவளை கிளப்பி வெளியே அனுப்பிடு பைரவா, வனத்தாயி சொன்னாள். பைரவன் தன்னை சுற்றி பார்த்தான். நலபவனின் உரிமையாளரின் மனைவி இருந்துவிட்ட செய்தி வெளியே பரவிவிட அரசியல், சினிமா, பத்திரிகை மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த ஏராளமான விஐபிக்கள் சூரியகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த வண்ணம் இருக்க அவர்களை காண பெரும் கூட்டம் கூடிவிட அவர்களை கட்டுப்படுத்தியபடி 2-3 போலீஸ்காரர்கள் அங்கே சுற்று கொண்டிருந்தனர். பைரவன் அவர்களில் ஒருவரை நோக்கி நடந்தான். டானாக்காரரே, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பிச்சைக்கார கிழவி உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் கேட்டுக்கு வெளியே அனுப்பிடுங்க. பைரவன் சொல்ல அவளை விசித்திரமாக பார்த்த அந்த கான்ஸ்டபிள் டானாக்காரர் என்கின்ற சொல்லை அவள் முதல் முறையாக கேட்டிருக்க வேண்டும். தன்னை பின்தொடர்ந்த அந்த கான்ஸ்டபிளிடம் குறிப்பிட்ட வேப்பமரத்தை சுட்டி காட்டினான் பைரவன். யாரும்மா அது? எழுந்து வெளியே போமா. தன் கையில் இருந்த லட்டியால் அந்த வேப்பமரத்தை இருமுறை தட்ட விஜய சௌந்தரி கோபத்துடன் கான்ஸ்டபிளை முறைத்தாள். என்னையே வெளியே விரட்டுற? நான் இந்த வீட்டுக்கு உறவுதான். விஜய சௌந்தரி குரலை உயர்த்த அதனால் இருக்கப்பட்ட சிலர் வேப்பமரத்தின் பக்கமாக திரும்பி பார்க்க கான்ஸ்டபிள் ஒருவர் லட்டியை ஆட்டிக்கொண்டு யாரையோ அதட்டும் காட்சி அவர்களின் ஆர்வத்தை தூண்ட அதனால் அவர்கள் அந்த பக்கமாக நகர்ந்து வர அதை கண்டு பொறுமையை இழந்தார் கான்ஸ்டபிள். வெளியே போமே என்றவர் தன் இரும்பு கரத்தால் விஜய் சௌந்தரியின் இடது கையை பிடித்து தரதரவென்று இழுத்தபடி கேட்டை நோக்கி நடந்தான். விஜய் சௌந்தரி அலறத் தொடங்கினாள். மேலே பாவங்களை செஞ்சுக்கிட்டே போகிறீங்களே, உங்களை அந்த யமா சும்மா விட மாட்டான் என்று கூப்பாடு போட போர்ட்டுகோவிற்கு வந்த செந்தில் தோட்டத்து கான்ஸ்டபிளுக்கும் விஜய் சௌந்தரிக்கும் நடைபெறும் இழுபறியை கண்டான். அங்கே என்ன கலாட்டா? செந்தில் கேட்க
உறவினர் ஒருவர் சொன்னார். யாரோ பைத்தியக்கார கிழவி ஒருத்தி உள்ளே வந்து அமர்க்களம் செய்கிறா. அவள் முகத்தையெல்லாம் பாலம் பாலமாக கட்டி கான்ஸ்டபிள் அவளைத்தான் வெளியே விரட்டி அடிக்கிறாரு. அடுத்த கணம் செந்தில் விஜய் சௌந்தரியை அடையாளம் கண்டுகொண்டான். உன் குடும்பத்தில் ஒவ்வொரு தலையாக சாயும் என்று சபித்த அதே கிழவி வீட்டிற்குள்ளேயே வருமளவிற்கு அவளுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? அவனையும் மீறி மனதின் ஆழத்தில் அந்த கிழவியின் மீது கொண்டிருந்த கோபம் வெறியாக மாறியது. அந்த கிழவியை ஒரு கை பார்த்துவிடும் எண்ணத்துடன் செந்தில் கேட்டை நோக்கி நடந்தான். அந்த கான்ஸ்டபிள் விஜய் சௌந்தரியை கேட்டின் வெளியே தள்ளிவிட்டு அப்பொழுதுதான் காரில் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த ஒரு எம்எல்ஏக்கு சல்யூட் ஒன்றை அடித்து கொண்டிருந்தார். கேட்டிற்கு வெளியே நின்று வீட்டை நோக்கி தன் கை மஷிகளை நெறித்தபடியே சாபம் விட்டு கொண்டிருந்த விஜய் சௌந்தரி செந்தில் கேட்டை கடந்து ஆக்ரோஷத்துடன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் தயங்கி நின்றாள். செந்திலுக்குள் கனன்று கொண்டிருந்த கோபம் எரிமலையாக வெடிக்க தனபாக்கியமும் சூரியகாந்தமும் அனுபவித்த சித்திரவதைகள் எல்லாம் கண்முன் விரிய சௌந்தரியை கையை நீட்டி ஓங்கி அறைந்தான்.